விமால புதுசா ஐடி போட்டதுக்கப்புறம் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவ் வீக் இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்டிவ் வீக் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஆக்டிவ் வீக் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரெண்டாவது உங்களோட நேம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ உங்களோட நேம் எப்படி கொடுத்தீங்களோ அதே இது டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வந்திருக்கும். உங்களோட ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம். ஸோ உமன்ஸ் வந்து ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் யார் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டுடணும். அடுத்து வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ஃபோன் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் எனக்கு ஒரே நம்பர் தான் சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டும் ஒரே நம்பராக போட்டுருங்க. அடுத்து ஜெண்டர். ஸோ மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டிக் பண்ணிக்கணும். அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சுடு, அதாவது ஊனமுற்றோரா அப்படின்னு கேட்குறாங்க. ஊனமுற்றோரா இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. ஊனமுற்றோர் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ எதுவும் பண்ண வேண்டாம். ஆதார் கார்டு நம்பர் உங்களோட இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. ஸோ இது மேண்டேட்ரி கிடையாது, அப்லோட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிடுங்க. ஸோ பண்ணி வைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஃப்யூச்சரில் நிறைய இன்கம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபைல் பண்ணுவாங்க, அதனால் அது தேவைப்படும். அதனால் அப்லோட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். பேன் கார்டோட நம்பர் கொடுத்துருங்க. சார் என்கிட்ட பேன் கார்டே இல்லைன்னு, நான் பேன் கார்டு எடுக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேன் கார்டு இருந்தால் நம்பர் கொடுத்துருங்க, அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பேன் கார்டோட ஃப்ரண்ட் சைடு அப்லோட் பண்ண சொல்லுது. ஸோ பேன் கார்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து இருந்தால் அப்லோட் பண்ணிடுங்க, இல்லைனா அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்லோடு ப்ரொஃபைல் பிக்சர்னால் நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா இப்போதைக்கு தேவை கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். யூசர் கேட்டகிரி. இந்த யூசர் கேட்டகிரி அப்படி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த யூசர் கேட்டகிரியில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கேட்டகிரிஸ் வரும். ஸோ இதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ ஹோம் மேக்கர்னால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ப்ரொஃபஷனல்னால் நான் தொழில் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், சேலரிட்னா சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன், அன்எம்ப்ளாய்ட்னா நான் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் வீட்டில் தான் சார் இருக்கேன், அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரி வருவீங்களோ அதை கொடுத்துருங்க. ஸோ ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் இதை நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து நாமினி நேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து யார் வந்து இன்கம் வாங்க போகிறா அப்படிங்கிற அந்த நாமினி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அட்ரஸ். ஸோ இந்த இடம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எல்லாருமே இது பண்ணணும். ஏன்னா சில பேர் அட்ரஸை வந்து ரொம்ப தப்பாக போட்டுறதுனால ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிற இடத்துல நமக்கு சிரமமாயிருது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம என்ட்ரு பண்ணுறப்போ கரெக்டாக என்ட்ரு பண்ணிடணும். ஃபஸ்ட்டு டோர் நம்பர் ஆர் ஃப்ளாட் நம்பர். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு கதவு நம்பர் இருக்கும், வீட்டு நம்பர் இருக்கும். ஸோ என்னோட வீட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 7/128. இது மாதிரி ஒவ்வொருட வீட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஸோ உங்களோட டோர் நம்பர் ஃபஸ்ட்டு போட்டுடணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நேம் ஆர் அப்பார்ட்மெண்ட் நேம். சில பேர் வந்து ஒவ்வொரு ஹவுஸுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். இந்துமதி இல்லம், ஸோ நேத்ரா இல்லம், அந்த மாதிரி. அப்பார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வீடு இருக்காது, அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம் அல்லது நகர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்குமே ஸ்ட்ரீட்டு 4வது தெரு, 5வது தெரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நகர்னா இந்த நகர் இருக்கும், பசுமை நகர், வெண்ணிலா நகர், இந்த மாதிரி நகர், இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கொடுத்துடணும். ஸோ இந்த 3ஓட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இடத்துல கொடுக்கணும். வீட்டு நம்பரு, அப்புறம் நம்பரு, அதாவது அந்த ஹவுஸ் நம்பரு, அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் நேம், ஹவுஸ் நேம் இருந்தால் கொடுத்துடணும். அடுத்து ஸ்ட்ரீட் நகர் இந்த மாதிரி இருந்தால் கொடுத்துடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர் லேண்ட்மார்க். நம்மளோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஏதாச்சும் லேண்ட்மார்க் இருந்தால் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஏதாச்சும் உங்கள் வீட்டுக்கு, ஏன்னா கொரியர் வரப்போ அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இது கேட்டிருக்காங்க. ஸோ லேண்ட்மார்க் பக்கத்தில் எது இருக்கோ, வீட்டுக்கு எதிர்த்தாப்புலன்னு இல்லை, ஸோ அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எது இருந்தாலும் லேண்ட்மார்க்காக நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து சிட்டி ஆர் தாலுக். உங்களோட சிட்டி தாலுக் தெரிஞ்சால் போட்டுருங்க, அப்படி இல்லைனா உங்கள் சிட்டியவே போட்டுருங்க. திண்டுக்கல் தான் எங்கள் சிட்டி அப்படின்னா திண்டுக்கலவே போட்டுருங்க. அடுத்து கீழே டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் செலக்ட் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி அப்படி தான். பின்கோடு. ஸோ இந்த பின்கோடு அப்படிங்கிற இடத்துல ஒரு 6 டிஜிட்டில் நம்பர் வரும். 623, 405 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பின்கோடு மாறும், அதை கரெக்டாக கொடுத்துருங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், இந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நேமும் உங்களுக்கு இந்த இடத்துல, அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த கொடுத்த 2 நேமும் சேமாக ஒரே மாதிரி இருந்தால் தான் ப்ரொஃபைல் சேவ் ஆகும். சார் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நேம் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு இங்கேயும் நேம் ஒரே மாதிரி வந்துருச்சு, இப்போ நான் மாற்றிக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். எதில் இருக்கிறது மாதிரி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் உங்களுக்கு நேம் எப்படி இருக்கோ அதே போல் மாற்றணும். ஒருவேளை நேமு பேங்க் பாஸ்புக்லேயும் கரெக்டாக தான் சார் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் அமைக்கி பிடிச்சிட்டு இப்படி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமுங்களை பேஸ்ட் பண்ணிடுங்க. நேம் ஒரே மாதிரி இருந்தால் தான் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது சேவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க்கோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ சாரி அடுத்து பேங்க் நேம் கேட்டிருக்காங்க. அடுத்து பிரான்ச் நேமு, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருங்க. பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களோட ஃபோன்பே, ஜிபே நம்பர் இருந்தால் கொடுத்துருங்க. இல்லை ஏதாச்சும் ஒன்று தான் இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு. உங்களோட பாஸ்வேர்டை மாற்றணும் அப்படின்னா பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க, அப்போது பாஸ்வேர்டை மாற்றணுன்னா மாற்றுங்க. அப்படி இல்லை சார் எனக்கு இதுவே ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபைனலாக சேவ் சேஞ்சஸ்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்தத சேவ் பண்ணிறணும். உங்களோட ப்ரொஃபைல் அப்படிங்கிறது அப்டேட் ஆயிடும். அத எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் வந்துருச்சு அப்படிங்கிறத, உங்களோட இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் வந்து லைட்டா பிளாக் கலர்ல ஷேட் அடிச்ச மாரி ஆயிருக்கும். நம்ம எடிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம குடுத்த சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் சேவ் ஆயிருச்சு. அப்படி வந்துருச்சுன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் சேவ் ஆயிருச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.